வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான பதிவு தாங்க நம்ம பார்க்க போறோம். என்னுடைய வெற்றி எல்லாமே முருகரை தாங்க போய் சேரும். இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரெகுலராகவே நம்ம எப்போதுமே தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடவுளை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு தைச்சோம் அப்படின்னா அன்னைக்கு பொழுது நம்மளுக்கு சூப்பராகவே ரொம்பவே நல்லாவே போகும். இன்னைக்குமே நான் அப்படிதாங்க முருகரை தரிசனம் பண்ணிட்டு இப்பதான் தைக்கலாம்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ண உட்காந்து திடீர்னு பார்த்தா ஒரு ஃபோன் கால் வந்தது. யாருன்னு சொல்லி கேட்ட போது என்னோட ரெகுலர் கஸ்டமர் தான். நான் கீழே வெயிட் பண்றேன், நான் தைக்கிறதுக்கு துணி கொண்டுட்டு வந்திருக்கேன், நீங்க கோவிச்சுக்காம கீழே வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கொடுத்த பை தாங்க இதுல இப்ப என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு நைட்டி. இப்ப பாருங்க, நைட்டியே நம்மளுக்கு சுடிதார் மாடல்லயே வந்திருக்கு. இப்ப பாருங்க, இந்த நைட்டியோட ஹைட் கொஞ்சம் லென்த் பெருசா இருக்கு. இதை வெட்டிட்டு அப்படியே மடிச்சு தைங்க அப்படின்னு சொல்லி கீழே பாத்தீங்கன்னா இந்த பட்டி அளவுக்கு வெட்டிட்டு 1 இன்ச் ஹைட்ல மடிச்சு தச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த சேரீல வித் பிளவுஸ் இருக்கு. இத துணியுமே நீங்களே எடுத்துருங்க. அந்த கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா எப்போதுமே ஃப்ரண்ட்ல அவங்களுக்கு பத்தாது, பேக் சைடு ஸ்லீவ் எல்லாத்துக்குமே இந்த வித் பிளவுஸ் கொடுத்து தச்சிருவாங்க. ஃப்ரண்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா வேற கிளாத் துணி எடுத்துட்டு அதுலயே நம்ம மெயின் பிளவுஸ் நம்ம தச்சு முடிச்சிருவோம். ஃப்ரண்ட்ல மட்டும் வேற கிளாத் எடுத்து கொடுத்துருவாங்க. இப்ப இந்த டைம் அவங்களுக்கு எடுக்க நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட பணத்தை கொடுத்துருக்காங்க. ஒரு 600 ரூபாய் பணம் கொடுத்து நீங்களே எடுத்து போட்டு லைனிங் கிளாத் மெயின் கிளாத் எல்லாமே நீங்களே எடுத்து போட்டு தச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த கிரே கலர் சாரி, இவங்க எடுக்கிற சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா அழகா இருக்கும். துணியுமே பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர்லாம் எவ்வளவு துணி, என்னுடைய சைஸுக்கு எவ்வளவு துணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்து தச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப ஒரு நல்ல கஸ்டமரும் கூட. சில கஸ்டமர்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிளவுஸ் தைக்கிறதுக்கே பத்தாத துணியை எடுத்து கொடுப்பாங்க. அது நம்ம விட்டு போட்டு தைக்கிறது ரொம்ப ஒரு வேலை கஷ்டமா இருக்கும். டைமும் நம்மளுக்கு கூடுதலாவே இருக்கும். ஆனா இந்த கஸ்டமர் எவ்வளவு துணி வேண்டுமானாலும் நீங்க எடுத்துக்கங்க, பிளவுஸ் மட்டும் லேட் பண்ணாம கரெக்டா ஒரு நாள் கொடுத்தாலும் சரி, இன்னைக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு ஈவினிங்கே கொடுத்தாலும் சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி ஒரு நல்ல கஸ்டமர். அடுத்ததா பாத்தீங்கன்னா இது ஒரு வித் பிளவுஸ், இதுக்கு லைனிங் துணி எடுக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் பாருங்க, இவங்க எடுக்கிற எல்லா பிளவுஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பரா அழகாவே இருக்கும். பத்தலை அப்படின்னா ஃப்ரண்ட்ல பத்தலை அப்படின்னா இந்த பிளாக் கலருக்கு மேட்சா நம்ம துணி எடுத்து ஃப்ரண்ட்ல நம்ம போட்டுக்கலாம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா இடுப்பு நல்லா இறக்கமாவே வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா நல்லா ஹைட் வெயிட்டா இருப்பாங்க. இந்த பிளவுஸோட சைஸ் பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா உங்களுக்கு எடுத்த போது 44 இருந்தது. ஒரு 3 வருஷமாவே அந்த கஸ்டமரோட பிளவுஸோட சைஸ் பாத்தீங்கன்னா 42 இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க ரொம்ப வெயிட் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப டவுட்டா இருந்துச்சு, இப்ப நீங்க வெயிட் போட்ட மாதிரி இருக்கீங்களே, நம்ம அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன போது அளவு எடுத்து பார்த்தா சைஸ் 44 இருந்துச்சு. அப்ப திருப்பி எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லா அளவுகளையுமே நான் நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு இப்ப இந்த பிளவுஸோட சைஸ் பாத்தீங்கன்னா 44 இன்ச்சு, பிளவுஸோட ஹைட் பாத்தீங்கன்னா 16 இன்ச்சு. அந்த அளவுகளை தான் இவங்க போடுவாங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு கட்டிங் வீடியோ அப்லோட் பண்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த எல்லோ கலர் சாரி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கு லைனிங் கிளாத் மெயின் கிளாத் எல்லாமே நீங்களே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா பிளவுஸ் நீங்க தனியாவே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு மாதிரி பிரவுன் கலர் வந்திருக்கு, வெந்தய கலர்லயே ஒரு டார்க் கலர் மாதிரி இருக்கு. இதுக்கு எது மேட்ச் கிடைக்குதோ அதை நீங்களே எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அதுல பிளவுஸ் தச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பாருங்க அதே மாதிரி தான். எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய வித் பிளவுஸ் எல்லாமே ஸ்லீவுக்கு பெல்ட்டுக்கு பேக் சைடு 3க்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்ல மட்டும் அந்த மெயின் கிளாத் எடுத்து ஃப்ரண்ட்ல தச்சிருங்க, பத்தாதுக்கு லைனிங் கிளாத் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
இது பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதோ கிளாத் இருந்தது. இது எதுக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாங்க. அப்ப நான் தான் சொன்னி இதுவும் இருக்கட்டும், நம்மளுக்கு பெல்ட்டுக்கு வந்து கனமா துணி கொடுக்கணும் அப்படின்னா இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் இவங்கள்ட்ட இந்த துணியை வந்து என்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா போன டைம் வந்து தச்சிருந்தாங்க என்கிட்ட. இவங்களுக்கு வந்து நல்லா பாடியா இருக்கனால, முதுகு பாத்தீங்கன்னா நல்லா அகலமான முதுகு, பாடியா இருக்கனால வீநெக் வந்து இவங்களுக்கு செட் ஆகல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிழிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அதனால இதை மட்டும் சரி பண்ணி எனக்கு தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து வீநெக் கிடையாது, ஸ்டார் நெக்கு. இந்த பார்த்தாலே தெரியும் இது வந்து ஸ்டார் நெக் தான். அவங்களுக்கு வந்து இது கிழிஞ்சிருச்சு, எப்படி கிழிச்சாங்கன்னு தெரியல, கிழிஞ்சிருச்சு. இதை மட்டும் எனக்கு சரி பண்ணி தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாருங்க, எனக்கு வந்து துணி வந்து ரெகுலராகவே வந்துகிட்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே காரணம் முருகர் தாங்க. டெய்லியுமே முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்து தான் நான் தைக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்றேன். கண்டிப்பா நீங்களுமே முழு மனசா நம்பிக்கையோட கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து தச்சிங்க அப்படின்னா அன்றைய பொழுது நம்மளுக்கு ஒரு நல்ல நாளாக அமையும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.